வரட்டுமா? பாட்டி, நாய் பாட்டிய கவிச்சுனா 1 கிலோ சதையோட போயிடும். ஆனா நான் மாட்டினா மானம் மரியாதை எல்லாமே போயிடுமே. நீ என்ன யோசிக்கிறேன்னு நான் சொல்லவா? ஏய், இது கள்ளங்கபடம் இல்லாத உடம்புடி. நாய் கவ்வுனா அதுக்கு தாண்டி ஆபத்து. போலீஸ் நாய் வந்தா எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இரு வரேன். இந்த கிழவி இப்ப என்ன பண்ண போகுது? இது பாரு, என்ன சொல்லு? பாட்டி, என்னது இதெல்லாம்? மிளகா பொடிடி. ஏய், நீ படம்லாம் எதுவும் பார்த்தது இல்லையா? இந்த மிளகா பொடி தூவுனா மோப்பனா இருக்குல்ல, அதால மோப்பமே பிடிக்க முடியாதா? பாட்டி, மிளகா பொடியை நம்ம ரூம்ல மட்டும் தூவுனா போதுமா? எல்லா ரூம்லயும் எல்லாம் தூவணும். ஐயோ, மறந்தே போயிட்டேனே. என்ன பண்றது இப்போ? பாட்டி, பதட்டத்துல உனக்கு மூளைய வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த மிளகா பொடியை இந்த ரூம்ல மட்டும் தூவி விட்டா பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வராதா? நான் உன்ன மாதிரி கிரிமினல் கிடையாதுரி. அதனால எனக்கு கிரிமினல் யோசனை எல்லாம் வர மாட்டேங்குதுரி. அம்மா, ஏன் பாட்டி, பொட்டியோட நம்ம மாட்டிக்க கூடாது, அவ்வளவுதானே? பேசாம நம்ம அந்த பொடியை போய் எரிச்சிட்டா? ஐயோ, என் தங்கம், என்ன யோசனை அசத்திட்ட. குழிக்குள்ள தள்ளினாலும் கும்முன்னு மேல வர இட்லி மாதிரி இக்கட்டான நேரத்துல கூட உன் மூளை சூப்பரா வேலை செய்யுது. ஆமா, இந்த பொட்டிய வெளியே கொண்டு போனா தானே எரிக்கலாம்? ஆமா பாட்டி, அந்த பசு நிச்சயமா கதவை லாக் பண்ணிருப்பா. போலீஸ் வர்றதுக்குள்ள இப்ப என்ன பாட்டி பண்றது? எப்படி வெளியில போறது? எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுடி. என்ன ஐடியா பாட்டி? முதல்ல போன் பண்ணி அவனுங்களை பிடிக்கலாம். ஐயோ, யார பாட்டி பிடிக்க போற? அத இங்க இருந்து பேசக்கூடாது. இந்த வீட்ல செவத்துக்கு கூட காது இருக்குடி. அந்த வில்லி காலை இழுத்துக்கிட்டு உள்ள வந்துருவா. நாம போய் வெளியில பேசலாம். அங்க வா சொல்றேன். வா. ஓகே பாட்டி, வா. ஐயோ, இவளை எப்படி வெளியில கூட்டிட்டு போறதுன்னு தெரியலையே. எப்படியாவது அந்த பெட்டி எடுத்தாகணுமே. என்ன மீனாட்சி, எப்பவும் உன்கிட்ட இருக்கிற முன்ன மாதிரி அந்த கலகலப்பு இல்லையம்மா? நிறைய மிஸ் ஆகுது. இந்த குடும்பத்துக்கு மருமகங்கிறது எவ்வளவு பெரிய குடுப்பனையான விஷயம் தெரியுமா? நான் சந்தோஷமா கலகலப்பாதாமா இருக்கேன். ஓ, ஒருவேளை என் கணக்கு தான் அப்படி தெரியுதோ என்னவோ. சரி மீனாட்சி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளியில வாயேன். என்ன விஷயமா? நம்ம குடும்ப விஷயம்னு வச்சுக்கோயேன். எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கம்மா. இந்த ரூம்ல நம்ம மட்டும் தனியா தானே இருக்கோம். அது சில விஷயங்கள் சொல்லும்போது சில இடத்துல வச்சுதான் பேசணும். இப்ப நான் பேச போற விஷயத்துக்கு இந்த ரூம் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். அதனால்தான் உன்னை வெளியில கூப்பிடுறேன். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றாங்களே, அலட்சியப்படுத்த வேணாம். போய் என்னன்னு தான் பாப்போமே. என்னம்மா யோசனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வாங்க போலாம். அம்மா. என்னம்மா? அம்மா, இப்ப நம்ம எங்கம்மா போறோம்? நான் தான் அப்பவே சொன்னேனேம்மா உங்ககிட்ட, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி. அது இந்த இடம் சரிப்பட்டு வராத. வா வா, கிழக்கு பக்கமா போய் பேசுவோம். வா. அம்மா. என்னம்மா? என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. இல்ல மீனாட்சி, இந்த கிழக்கு ஓகே, அது வடகிழக்கு. இது சரிப்பட்டு வரமா? என்ன
என்னமா சொல்ல வரீங்க? இல்ல மீனாட்சி, எங்க அண்ணன் இருந்தப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போச்சு. அந்த விஷயத்த உன்கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரி நல்ல விஷயத்த அத வாஸ்து பார்த்து திசை பார்த்து சொல்லலான்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இந்த இடம் எதுவும் சரிப்பட்டு வரல. சரி, அந்த கார்டன் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க சரியா இருக்கும். வா, அங்க போய் பேசலாம். வா. ஆமாமா, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். ஐயோ மீனாட்சி, வா மீனாட்சி, அது ஒரு முக்கியமான விஷயம். வா இல்லம்மா, எனக்கு சொல்றேன்ல. வேலை இருக்கு. வா மீனாட்சி, போலாம். என்ன எங்கேயும் காணோம்? பாக்ஸ் கிடைச்சிரும், மாமா கிட்ட நெருங்கிடலான்னு பார்த்தா. அம்மா, இப்பவாது சொல்லுங்கம்மா. ஐயோ, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அது வந்து மீனாட்சி, நீ உங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானே? ஆமா, ஒரே பொண்ணுதான். ஆமா, இத கேக்குறதுக்கு தான் என்ன கார்டனுக்கு அழைச்சிட்டு வந்தீங்களா? ஐயோ இல்ல மீனாட்சி, நான் அத சொல்றதுக்கு கூட்டிட்டு வரல உன்ன. ஐயோ, என்ன பண்றான்னு தெரியலையே. என்ன பண்றது? மீனாட்சி, எங்க அண்ணனுக்கு நிறைய சொத்து இருக்கு. தெரியுமா உனக்கு? அதெல்லாம் ஆனந்த் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, நிச்சயமா அதெல்லாம் உன்கிட்ட சொல்லியிருப்பான். நான் கூட அந்த கம்பெனில ஒன் ஆஃப் த டைரக்டர்னு சொல்லியிருக்கானா? தெரியும். இத சொல்லதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? அது இல்ல மீனாட்சி, அவசரப்படாத. ஆமா, ஆனந்த் உன்னை எப்படி வச்சிருக்கான்? நல்லா சந்தோஷமா தானே இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா? என்ன இப்படி கேட்டுட்ட? 1000 தான் இருந்தாலும் நான் ஆனந்துக்கு அத்தை இல்லையா? உன் அம்மா மாதிரி நானு. எனக்கு கேட்க உரிமை இல்லையா? ஐயோ, முதல்ல விஷயத்துக்கு வாங்கம்மா. இல்ல மீனாட்சி, அந்த அர்ஜுனோட பெட்டிய காணோன்னு தேடுறானே, ஒருவேளை அத வசுதா எடுத்திருப்பாளோ? போங்கம்மா, ஏதோ குடும்ப விஷயம் சொல்றேன்னு என்ன அழைச்சிட்டு வந்துட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு போர் அடிக்குது. என்னோட டைமையும் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் போறேன். ஐயோ மீனாட்சி, சொல்றத கேளுமா. மீனாட்சி, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுமா. ஐயோ, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், என்ன ஆள விடுங்க. ஐயோ ஐயோ மீனாட்சி, நில்லுமா. ஐயோ, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், சொன்னதே போதும். மீனாட்சி, இதுக்கு மேல சொன்னா ஏதாவது கேளுமா. சொல்லணும்னா என் ரூமுக்கு ஒரு வந்து நிமிஷம் சொல்லுங்க. மீனாட்சி, நில்லு மீனாட்சி. ஐயோ, இவ வேற போறாளே. நச்சு வேற அங்க இருக்கா. போன வேற கொண்டு வரல. நச்சு, ஐயோ நச்சு. ஐயோ, ஷோ. ஏன் பாட்டி, நம்ம ரூம்குள்ள இருக்கும்போது நாய் குறைச்சது, இங்க நாயவே காணோம். ஏய், அது தெருநாயா இருக்குண்டி. இந்த போலீஸ் நாயெல்லாம் குறைக்கவே குறைக்காதடி. மூச்ச இப்படி இழுத்து இழுத்துக்கிட்டு மோப்ப பிடிச்சுக்கிட்டே ஓடும். அது பின்னாடி இந்த அரட்டா ஏற்பட்ட போலீஸ்காரும் ஓடுவாரு. அப்புறம் ஒரு இடத்துல போய் உட்காந்துரும். நீ சினிமால எல்லாம் பார்த்ததே இல்லையா? பாத்திருக்கேன் பாட்டி. ஆனா போலீஸ்காரங்க நாயோட வராங்கன்னா பெரிய விஷயமா தானே இருக்கும். அப்ப பெட்டிக்குள்ள ஏதோ முக்கியமான விஷயமா தானே இருக்கும். ஐயோ, அதுல என்னடி சந்தேகம் உனக்கு? ஆனா அந்த பெட்டியை தான் நம்மளால திறக்கவே முடியலையே. மாட்டிக்கிட்டோம். நம்ம 2 பேரோட ஜோலி முடிஞ்சது. ஏன்னா டைரக்டா நாமளே போய் வீல் சேர் ரூம்ல போய் அடிச்சிருக்கோம். உனக்கு புரியுதா? புரியுது பாட்டி. இப்ப எப்படி பாட்டி அந்த பெட்டியை எரிக்கிறது? இருடி, ஒண்ணு ஒண்ணா பண்ணுவோம். ஏண்டா சின்ராசு, கைய கால இப்படி ஆட்டி நடந்து வர சுகமே தனிடா. ஆமாண்ணா, காசு இல்லாதவனுக்கு நம்ம காலே கால் டாக்ஸின்னு நீ சொல்ல வர. டேய், கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. ஆமா, அந்த பாட்டி சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம்ல? ஆமாண்ணா. இனியா, நான் போன் பண்ண ஆளுங்க வந்துட்டானுங்க பாரு. பாரு எவ்வளவு பொறுமையா நடந்து வரானுங்கன்னு. பாட்டி கூப்பிடு பாட்டி, இடம் தெரியாம முழிக்கிறாங்க. இரு இரு. ஏய் புறம்போக்கு, உங்களதான்டா. இங்கதான் வாங்க. டேய், நமக்கு போன் பண்ண பாட்டி இதுதான் போல இருக்கு. ஆமாண்ணா. பாத்தியாடா அந்த பாட்டி? ஆமாண்ணா. நம்மள எவ்வளவு அழகா கூப்பிடுது. ஆமாண்ணா. சரி வா போவோம். நான் புறம்போக்குன்னு கூப்பிட்டும் 2 பேரும் கோவப்படாம வரானுங்க.
நமக்கேத்த ஆளுங்க தான் இவனுங்க. வாங்க வாங்க வாங்க. பயமா தான் இருக்கு. வணக்கம். நீங்க புறம்போக்குன்னு கூப்பிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். புறம்போக்குங்கிற பொது உடைமை படத்தை நாங்க 10 தடவை பார்த்திருக்கோம். ஏன்னா நாங்க விஜய் சேதுபதியோட ஃபேன். அதான் உங்க முகரக்கட்டையில எழுதி ஒட்டி இருக்கே. இல்லப்பா எங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக எங்களை வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களால எங்களுக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும். அப்படியா? பாக்குறதுக்கு எங்க ஆயா மாதிரியே இருக்கீங்க. ஆயாவா? சரி சரி, நீ அப்படியே வச்சுக்க. ஏய் எங்கடி குடு பெட்டி குடு. இந்தாப்பா. சரிங்க பாட்டி. இத கண்காணாத இடத்துக்கு கொண்டு போயிட்டு பெட்ரோல் ஊத்தி எரிச்சிரு. ஐயா, இந்த பெட்டில என்ன இருக்குதாயா? சொன்னாதான் நீ இருப்பியா? போறம்போக்கு பண்ணாட. இந்தாங்க, இத பெட்ரோல் செலவுக்கு வச்சுக்கங்க. ஐயா, பெட்ரோல் ஊத்தி எரிய சொல்ற, உள்ளுக்குள்ள ஏதாவது பெரிய விஷயம் இருக்கும் போல இருக்கே. அட கட்டையில போறவனே, சொன்ன வேலையை செய்யணுமே தவிர இப்படிதான் குறுக்கு கேள்வி கேட்டுட்டு இருப்பியா? டேய், ஆயம்மாவை கோவப்பட வைக்காதடா. அவங்க எவ்வளவு ஆசையா நம்மள புறம்போக்குன்னு கூப்பிடுறாங்க. ஆமாண்ணே. இதுக்காகவே நம்ம வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கோம். சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுறோம். நாங்க வரோம் ஐயா. வாங்க வாங்க. முடிஞ்சிருச்சு. டன். வா உள்ள போலாம். போலாம். என்ன ரூம்குள்ள எங்கேயுமே பெட்டியை காணோம். அப்படி மீனாட்சி எங்க தான் அந்த பெட்டியை வச்சிருப்பா? ஏய், ஏன் ரூம்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன் மாமா வச்சிருந்த பெட்டியை காணோம், அதான் தேடிக்கிட்டு இருக்க. இங்க வந்து எதுக்காக தேடிட்டு இருக்க? தெரியாத மாதிரி கேட்காத. ஒரு பொருளை ஒரு இடத்துல தேடினா அது அந்த இடத்துல இருக்குன்னு சந்தேகப்படுறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன சந்தேகப்பட்டு திருடின்றியா? சாச்சா, நான் அப்படி சொல்லுவேனா? கூல் மீனாட்சி, எதுக்கு இப்போ இவ்ளோ கோவப்படுற? எல்லா இடத்துலயும் தேடின, அதே மாதிரி இங்கேயும் தேடின. உனக்கு தெரியாம கூட யாராவது அந்த பெட்டிய இங்க கொண்டு வந்து வச்சிருக்கலாம்ல. அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வந்து பணத்தை தேடினப்ப கூட அது உன் ரூம்ல தானே இருந்துச்சு. இதோ பார் நட்சத்திரா, சும்மா நடிக்காத. திட்டம் போட்டு அம்மாவும் பொண்ணும் என் ரூம்குள்ள வந்திருக்கீங்க. உங்க அம்மா என்னடான்னா என்ன வெளியில அழைச்சிட்டு போறாங்க. பொண்ணு ரூம்குள்ள நுழைஞ்சு பெட்டியை தேடிட்டு இருக்கா. கேட்டா ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கீங்க. என் மேல சந்தேகப்படுறேன்னு அத்தை கிட்ட போய் சொல்லவா? தாராளமா போய் சொல்லு. போலீஸே வந்து வீட்டுக்குள்ள தேட போகுது. நான் தேடுறது ஒரு தப்பா? போலீஸ் தேடுறது வேற, நீ தேடுறது வேற. என் மேல சந்தேகப்படுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ரைட்ஸா? என்ன பெரிய ரைட்ஸ்? பொண்டாட்டிங்கிற ரைட்ஸ் கொடுத்தோம், அத ஒழுங்கா யூஸ் பண்ணிக்க தெரியல. பெருசா ரைட்ஸ் பத்தி பேச வந்துட்டா. இங்க பாரு, ஆனந்த் மாமாக்கு நான் முறை பொண்ணு. உன்ன மாதிரி எனக்கு உரிமை இருக்கு. இங்க பாரு நட்சத்திரா, நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. என் ரூம்குள்ள நீ நுழைஞ்சது தப்பு. முதல்ல இங்கிருந்து வெளியில போ. மீனாட்சி, உன் கோவத்துல அர்த்தமே கிடையாது. நீ வீணா டென்ஷன் ஆகாத. நான் இந்த வீட்டோட மருமக. எனக்குன்னு சில டிக்னிட்டி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சந்தேகப்பட்டு ரூம்குள்ள வந்து தேடுறதெல்லாம் அநாகரிகம். நீ முதல்ல ரூமை விட்டு வெளியில போ. நச்சு, வா நம்ம போலாம். ஐயோ மம்மி, மீனாட்சி தான் புரியாம பேசுறானா? நீங்களுமா? இங்க பாரு மீனாட்சி, நீ எடுத்தன்னு நான் சொன்னேனா முதல்ல அத புரிஞ்சுக்கோ. சும்மா தாம் தும்னு குதிக்காத. வேற யாராவது எடுத்துட்டு வந்து உன் ரூம்குள்ள வச்சிருக்கலாம்ல. நட்சத்திரா, என்னாச்சு? மீனாட்சி, என்ன இதெல்லாம்? நட்சத்திரா பாக்ஸ் காணோன்னு நான் தான் எடுத்துருப்பேன்னு ரூம்குள்ள தேடிட்டு இருக்கா. இல்ல மாமா, அர்ஜுன் மாமாவோட பெட்டிய காணோம். எல்லா இடத்துலயும் எல்லாரும் தேடுறாங்க. நானும் இங்க தேடுறதுக்காக வந்தேன். அன்னைக்கு கூட எலெக்ஷன் கமிஷன்ல பணத்தை தேடினப்போ இங்க தானே இருந்துச்சு மாமா. அதுக்குதான் சொன்னேன். அதுக்கு மீனாட்சி கோச்சுக்கிட்டு என்ன நிறைய திட்டுறா. என்ன மீனாட்சி இது? அது எவ்வளவு முக்கியமானதுன்னு உனக்கு தெரியும்ல. அம்மாவும் அண்ணனும் எவ்வளவு தவிச்சிட்டு இருக்காங்க.
பாக்ஸ் இங்க எங்கேயாவது கிடைச்சா நமக்கு தானே நல்லது. இதுக்கு போய் எதுக்கு நட்சத்திராவை திட்டுற? நட்சத்திரா அண்ணனோட நல்லதுக்காக தானே பாக்ஸை தேடிட்டு இருக்கா. நட்சத்திரா, பாக்ஸ் எங்கேயாவது கிடைச்சதா? இல்ல மாமா, இங்க எங்கேயுமே இல்ல. அப்படியா? சரி, ஓகே. மேல ஏதாவது ரூம்ல இருக்கான்னு தேடி பாரு. சரிங்க மாமா. அந்த பாக்ஸ காணோம் அர்ஜுன். அந்த பெட்டி என் லைஃப்ல ரொம்ப முக்கியமானது. அதை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு வரேன். யாரா எடுத்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. நான் வரத்துக்குள்ள அந்த பாக்ஸ் அந்த ரூமுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு பெரிய விஷயம் என் கையில இருக்குன்னு நான் ரொம்ப தைரியமா இருந்தேன். என்னுடைய ஹார்ட் ஃப்ரெண்டோட ஞாபகார்த்தமா என்னுடைய கையில இருந்த விஷயம் அது இப்ப இல்லாம போயிடுச்சு. யார் எடுத்திருப்பா? எடுத்திருந்தா எங்க வச்சிருப்பாங்க? இல்ல சாம்பிள் கூட கிடைக்கூடாது. டேய் நில்லுங்கடா. யாரா நீங்க? டேய், அந்த பாக்ஸ் எந்து உங்ககிட்ட எப்பரா வந்துச்சு? டேய் சொல்லுங்கடா, எப்பரா வந்துச்சு உங்ககிட்ட இந்த பாக்ஸ்? யாருன்னா அவன் பாக்ஸ் அவந்துன்றான். ஏய், யாரா இருந்தா நமக்கு என்னடா? ஆயா சொன்ன மாதிரி பாக்ஸ் எரிச்சிருவோம். வா ஓடிடலாம். டேய் டேய் நில்லுங்கடா. டேய் டேய் யாருன்னா அவன் நம்மள இந்த தூரத்துக்கு துரத்துறான்? பாக்ஸ் அவன் தான் இருக்குமோ? ஏய், இருந்தாலும் இருக்கும்டா. காரணத்துக்கு கொண்டாம கையில சிக்கிட கூடாதுடா. வா ஓடிடலாம். சரிண்ணா சரிண்ணா. டேய் ஏய் டேய் நில்லுடா. விடுடா டேய். டேய் எப்பரா அந்த பாக்ஸ் உங்க கைக்கு வந்துச்சு? டேய் போடா. டேய் டேய் நான் முடியலண்ணா, சுத்தமா என்னால முடியலண்ணா. மாட்னாவ நம்மள காலி பண்ணிடுவான்டா. வாடா. டேய் வா வா போடா போடா போடா. இந்த பக்கம் போயிருப்பாங்களா? இந்த பக்கம் இந்த பக்கம் ஆளை காணும். எங்க போயிருப்பானுங்க? நிக்காத. வா வா வா. டேய், இந்த பாக்ஸ் ஆயா சொன்ன மாதிரி அவன் வரதுக்குள்ளே எரிச்சிடலாம்டா. கொளுத்துண்ணா. இங்கே போட்டு கொளுத்திடுவா. கொளுத்திடு. இந்தா தா.